வித்யா, அவனே இப்போ பல டென்ஷன்ல இருக்காம்மா. எதையும் தெளிவா யோசிக்கிற நிலைமையில அவன் இல்ல. இந்த குழப்பமெல்லாம் அடங்கி அவன் நிதானமாயிட்டான்னு வையே, கண்டிப்பா நான் சொல்றதெல்லாம் அவன் ஏத்துக்குவாமா. அது எப்பப்பா நடக்கும்? 3 மாசம் 6 மாசம்? அது வரைக்கும் இந்த வேலை எனக்காகவும் கல்பனாக்காகவும் காத்துட்டு இருக்குமா? கல்பனா அவங்க சொன்ன டேட்ல வேலைக்கு ஜாயின் பண்ணியே ஆகணும். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் என் வேலையை அன்னி குடுக்கறேன்னு அவளால கை மாத்தில விட முடியாது. வேலையில சேர்றதுக்கு முன்னாடியே அவ இந்த வேலையை விட்டு கொடுத்தாதான் உண்டு. அருண் கல்யாணத்துக்கு சம்மதிச்சாதானே கல்பனாவும் அதை செய்வா. அண்ணி, நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க அண்ணி. கல்யாணமும் நடக்கணும், அந்த வேலையை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சா போதும்னு நான் நினைக்கிறேன். ஆனா உங்க தம்பி அதுக்கு உத்தரவாதத்தை கொடுத்தாதானே நான் நம்பிக்கையா அந்த வேலையை நான் உங்களுக்கு விட்டு கொடுக்க முடியும். கல்பனா, நீ டிமாண்ட் பண்றது நியாயம்தான். எனக்கு உன் மேல கோவமோ வருத்தமோ இல்ல. எனக்கு கோவம் எல்லாம் அந்த அருண் மேலதான். பாலா சார் யாரு? அவருக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா எனக்கு அந்த வேலை கிடைக்கிறதுக்காக அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. ஆனா அருண் என் கூட பிறந்த தம்பி, அக்கா வாழ்க்கை முக்கியம் நினைச்சிருந்தா அவன் இதை ஏத்துக்கணுமா வேணாமா? அக்காவுக்காக இத கூட செய்ய முடியலன்னா அவெல்லாம் என்ன மனுஷன்? வித்யா, உன் சந்தோஷம் தான் உனக்கு பெருசுன்னு நீ சுயநலமா யோசிச்சுட்டு இருக்க. கூட பிறந்தவன் அக்காக்காக எது வேணாலும் செய்யலாம் தான். ஆனா நீ உன் வேலைக்காக நீ அவனோட வாழ்க்கையவே விலையா கேட்கற. அவனுக்கு பிடிக்காத விஷயத்தை அவன் ஏத்து பண்ணு, நீ எப்படி எதிர்பார்க்கலாம்? நீ ஆசைப்பட்ட மாதிரி வேலை கிடைச்சு நீ வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருப்ப. ஆனா அவனுக்கு விருப்பம் இல்லாத வாழ்க்கையில மாட்டி விட்டுட்டு அவன் காலம் முழுக்க கஷ்டப்படணுமா? சுந்தர், கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எல்லாருமே முழு விருப்பத்தோடையும் முழு மனசோடையும் தான் செஞ்சுக்கிறாங்களா? இது சரியா வருமா வராதாங்கிற குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும். கால போக்குல அது எல்லாமே சரியாயிடும். அருணுக்கு இஷ்டம் இல்லைனாலும் பெரியவங்க சொல்றாங்களேன்னு கொஞ்சம் இறங்கி வரணும். வித்யா, கல்பனா 2 பொண்ணுங்களோட வாழ்க்கை இதுல சம்பந்தப்பட்டிருக்கு. அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சா இந்த 3 பேரோட வாழ்க்கையுமே நல்லா இருக்கும். அத புரிஞ்சுக்காம அவன் பிடிவாதம் பிடிக்கிறது தப்புடா. அண்ணி, நீங்க பேசுறதுதான் தப்பா இருக்கு. அருண் மேல நீங்க அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்கீங்க. ஆனா அந்த பாசத்துக்கு விலையா நீங்க சொன்னதுக்கெல்லாம் அவன் தலையாட்டணும்னு எதிர்பார்க்கறீங்க. அம்மாவோட அன்புங்கிறது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கொடுக்கறது. நான் சொல்றதான் கேட்கணும்னு அதிகாரம் பண்ணீங்கன்னா அந்த அன்புக்கு அர்த்தமே இல்ல. நீ சீதா, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, என்ன கொடுமைக்காரி அம்மான்னு கூட சொல்லிக்கோ. அதுல எனக்கு எந்த கவலையும் இல்ல. என் பிள்ளைங்க நல்லதுக்காக தான் நான் இதெல்லாம் செய்யறேன். இப்ப உங்க கண்ணுக்கெல்லாம் நான் தப்பா தெரிஞ்சாலும் நாளைக்கு அவங்க எல்லாம் சந்தோஷமா வாழும்போது அது எல்லாமே மாறிடும். அது வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் நான் கண்டுக்க போறது இல்ல. வித்யா, நீ அருணுக்கு போன் பண்ணி கொடு. நான் கூப்பிட்டா அவன் கண்டிப்பா வீட்டுக்கு கிளம்பி வருவான். சரிம்மா. அம்மா, போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுமா. நான் கடைசியா பேசும்போதே அவன் போன் ஆஃப் பண்ணி வச்சிட்டான்னு நினைக்கிறேன். இனிமே போன்ல பேசுறதுலாம் சரியா வராதுமா. நம்ம நேரா அவன் ஆபீஸ்க்கு போய் அவனை கையோட கூட்டிட்டு வந்துடலாம். வித்யா, ஏன் அவசரப்படுற? நம்ம ஃபேமிலி பிரச்சனைக்காக அவன் ஆபீஸ்ல போய் டிஸ்டர்ப் பண்றது நல்லா இருக்குமா? அவன் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு தானே வரப்போறான், அப்ப பேசிக்குவோம். அவ்வளவு நேரம்ல என்னால காத்துட்டு இருக்க முடியாதுப்பா. இப்பவே இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சு ஆகணும். அப்பதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். அம்மா, நீ வாமா போலாம். வித்யா, ஆபீஸ்க்கு கிளம்பி போறது எனக்கும் சரியா படலமா. அவனோட ஆபீஸ் நம்பர் இருக்குல்ல, அதுக்கு நீ போன் பண்ணு. அம்மா, எங்கேஜ்டுன்னு வருதுமா. சரி, இந்த பார், அவசரப்படாத. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் என்ன? அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரை பண்ணலாம்.
அருண், என்னாச்சுப்பா? என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லை, ஏன் தடுமாறுற? கொஞ்சம் வாமிட் வர மாதிரி இருக்கு. சொல்லுப்பா. ஐயோ, என்னப்பா அருண்? வாங்க, சீக்கிரம் வாங்க. என்னாச்சுன்னு தெரியல, ரத்தம் வந்து எடுக்கிறார். சீக்கிரம் வாங்க. அருண், பாத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. வாங்க எல்லாரும், சீக்கிரம் வாங்க. அருண்மா, சீக்கிரம் மேடத்தை கூப்பிடுமா. கூப்பிட்டு சொல்லுங்கம்மா. சார், அருண் சார். பாத்து பாத்து பொறுமையா தூக்குங்க. என்னாச்சு? அருண், 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 என்னாச்சு? அருண், அருண், என்னாச்சுங்க? என்ன சாப்பிட்டாருன்னு தெரியல, ரத்தம் வந்து எடுக்கிறாரு மேடம். கார் எடுக்க சொல்லுங்க, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். பாத்து பர்ஸ் எடுத்துட்டு வா. சீக்கிரம் வாங்க. அம்மா, அம்மா லைன் போதுமா? என்னம்மா? எங்க போகுது? ஹலோ, சொல்லுங்க. நான் அருணோட அம்மா பேசுறேங்க. அருண் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். நான் அவசரமா அவங்ககிட்ட பேசணும். நீங்க அவங்ககிட்ட லைன் கொடுக்க முடியுமா? உங்களுக்கு விஷயமே தெரியாதாமா? என்ன? அருண் சருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. திடீர்னு ரத்த வாந்தி எடுத்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? என் புள்ள என்னம்மா அம்மா? அம்மா, என்னம்மா? அம்மா, அருணுக்கு என்னவா? என்னாச்சு? முதல்ல அக்கா உட்கார வைங்க. வித்யா, அந்த தண்ணி எடுத்து குடு. அக்கா, என்னக்கா? இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல. முதல்ல இந்த தண்ணி குடி. தண்ணி குடிங்க நீ. குடி குடி. ஹலோ, குடிக்கா. அம்மாக்கு என்னாச்சுங்க? அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க. அம்மா கிட்ட அருண் பத்தி என்ன சொன்னீங்க? அருண் சருக்கு ஏதோ ரொம்ப முடியல போல இருக்கு. ரத்த வாந்தி எடுத்து மயக்கமாயிட்டாரு. என்னது? ரத்த வாந்தியா? என்னங்க சொல்றீங்க? எங்களுக்கும் ஒன்னும் புரியல மேடம். எந்த ஹாஸ்பிடல்? விடி ஹாஸ்பிடல் மேடம். விடி ஹாஸ்பிடலா? ஓகே, உடனே நாங்க வரோம். ஐயோ, அண்ணி, என்னங்க? நம்ம பிள்ளைக்கு என்னமோ ஆயிடுச்சுங்க. அவர் ரத்தமா வாந்தி எடுத்து மயக்கம் போட்டுட்டானா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஒண்ணு இருக்காதுமா, ஒண்ணு இருக்காது. பயப்படாத, அக்கா, பயப்படாத. நீ ஒண்ணும் பயப்படாத. நீ போய் வண்டியை எடுத்து கொண்டு வா. வித்யா, ஒண்ணும் ஆயிருக்காது. என்னாச்சுமா? ஆமாப்பா, அவன் ஆபீஸ்ல அப்படிதான் சொன்னாங்க. அண்ணி, அவனை விடி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்காங்களா? ஐயோ, சரி, நீ இவளை பாத்துக்க, நான் இதை வரேன். அம்மா, வித்யா, அண்ணிய பாத்துக்கோ, வரேன். வாங்கம்மா, நம்ம போலாம். பாத்து வாங்க. ஒண்ணும் இல்ல, வா. பாத்துமா. சீதா, வாமா, சீக்கிரம் வா. வரேண்ணா. வா வா. என்னாச்சுமா அவருக்கு? டாக்டர், திடீர்னு பிளட் வாமிட் பண்ணி மயங்கி விழுந்துட்டாரு. இது வரைக்கும் அப்படி ஆனதே இல்ல. எனக்கு பயமா இருக்கு. இமிடியேட்டா ட்ரீட்மெண்ட் பண்ணி அவரை காப்பாத்துங்க டாக்டர், ப்ளீஸ். அவர் உங்களுக்கு என்ன வேணும்? அவர் என்னோட ஹஸ்பண்ட். நாங்க ஒரே ஆபீஸ்ல தான் வர்க் பண்றோம். ப்ளீஸ் ஓகே, இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் பார்க்கறேன். பிபி செக் பண்ணுங்க, நீங்க ட்ரிப்ஸ் ஏத்துங்க. ஓகே டாக்டர். நர்ஸ், வெளியில இந்த பேஷண்டோட வைஃப் நின்னுட்டு இருப்பாங்க. அவங்கள பில்லிங்ல பணத்தை கட்டிட்டு இந்த மெடிசன்ஸ் எல்லாம் வாங்க சொல்லுங்க. நர்ஸ், முதல்ல இந்த பிளட் எல்லாம் தொடச்சி எடுங்க. ஓகே டாக்டர். மேடம், பில்லிங்ல போயிட்டு அட்மிஷன் போட்டுட்டு இந்த மெடிசன்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்க. கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. ஓகே மேடம்.
மேடம் நான் போய் அட்மிஷன் போட்டுக்கிறேன், நீங்க போய் மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்களா? சரி. வாப்பா. ஆமாமா இப்பதான் அருண் சார் ஹாஸ்பிட்டல்ல இந்தாங்க மெடிசன்ஸ். ஓகே மேடம். ஒண்ணுல திடீர்னு வாமிட் எடுத்தாரு, என்னாச்சு தெரியல, அதான் செக் பண்ணிட்டு இருக்காங்க. பயப்படாதீங்க மேடம், தைரியமா இருங்க. டாக்டர் டாக்டர் அவருக்கு எப்படி இருக்கு? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைல்ல? இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியாதுமா. பேசிக் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம். பிளட் வாமிட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு முதல்ல தெரியணும். அவருக்கு கேன்சர் மாதிரி குரோனிக் டிசீஸ் ஏதாவது இருக்கா? இல்ல டாக்டர், அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. அல்சர், கேஸ்ட்ரிக் மாதிரி வயிறு சம்பந்தமான ஏதாவது கோளாறு இருக்கா? இல்ல டாக்டர், இது வரைக்கும் உடம்பு சரியில்லைன்னு அவர் ஹாஸ்பிட்டல் பக்கம் கூட போனதில்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஆக்சிடென்ட் ஆகிதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாரு. எனக்கு தெரிஞ்ச அவரோட ஹெல்த்ல எந்த பிரச்சனையுமே இல்ல. குடிப்பழக்கம் இருக்குதா? ஆல்கஹால் அடிக்ஷன் இருந்தாலும் கல்லீரல் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி பிளட் வாமிட்லாம் வரும். அடிக்ஷன் எல்லாம் இல்ல டாக்டர். இப்போ கொஞ்ச நாளா தான் குடிக்கவே ஆரம்பிச்சிருக்காரு. குடிப்பழக்கமும் இல்ல, ஹெல்த் கண்டிஷனும் நார்மலா தான் இருக்குன்னா அவருக்கு ஒத்துக்காத ஃபுட் ஏதாவது சாப்பிட்டுருக்கணும். கடைசியா அவர் என்ன சாப்பிட்டாருன்னு தெரியுமா? அவரு கடைசியா காஃபி தான் குடிச்சாரு டாக்டர். காஃபி ரெகுலரா குடிக்கிறவர் தானே? ஆமா. அப்படின்னா காஃபி குடிச்சதுனால இப்படி எல்லாம் ஆகிறதுக்கு சான்ஸே இல்ல. வேற ஏதாவது பாய்சன் கலந்திருந்தாதான் இந்த மாதிரி ஆயிருக்கும். பிளட் வாமிட் பண்றாருன்னா இருக்கிற ஒரே பாசிபிலிட்டி அது ஒண்ணு மட்டும்தான். எதுக்கும் பிளட் சாம்பிள்ஸை டெஸ்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். உங்க கேஸ்ல ஏதோ கிரிமினல் பேக்ட்ராப் இருக்கிறதா நான் சஸ்பெக்ட் பண்றேன். ஸோ போலீஸ்க்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். என்கொயரின்னு வந்தா நீங்க தான் டீல் பண்ணிக்கணும். டாக்டர் டாக்டர், போலீஸ் என்கொயரி எல்லாமே நான் பாத்துக்கிறேன். அருணுக்கு மட்டும் எதுவும் ஆகாம எப்படியாவது காப்பாத்திருங்க ப்ளீஸ். இனிமா கொடுத்து வயிறை கிளீன் பண்ற ப்ராசஸை இனிமே தான் ஆரம்பிக்க போறோம். பாய்சன் எவ்வளவு தூரத்துக்கு பிளட்ல கலந்திருக்குன்னு தெரியல. லெட்ஸ் ஹோப் த பெஸ்ட். ஓகே? வணக்கம், யார் பேசுறது? வணக்கம் ஐயா, என் பேரு ரஞ்சிதா. என் புருஷனோட குடிப்பழக்கத்தை நிறுத்த உங்ககிட்ட இருந்து மருந்து வாங்கிட்டு போனேன். இந்த சிதம்பரம் அண்ணன் இருக்காருல்ல, அவர் தான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தாரு. ஞாபகம் இருக்குமா? அவருக்கு மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நேத்துல இருந்து ஆரம்பிச்சாச்சுங்க ஐயா. முதல் நாள்லயே நல்ல பலன் இருந்துச்சு. அவருக்கு குடிக்கணுங்கிற எண்ணமே வரல. ஆபீஸ் முடிஞ்சதும் நேரா வீட்டுக்கு போயிட்டாரு. அது நாள்பட்ட குடிப்பழக்கமா இருக்குதுன்னா மருந்து வேலை செய்ய கொஞ்சம் நாள் ஆகும். இப்பதான் உங்க புருஷன் குடிக்க ஆரம்பிச்சதா சொன்னீங்கல்ல, அதான் ஒரே நாள்ல பலன் தெரிஞ்சிருக்கு. அதுக்காக கொடுக்கறத நிறுத்திடாதீங்க. ஒரு மண்டலம் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஐயா, அதுலதான் ஒரு பிரச்சனை. இன்னைக்கு காஃபில மருந்து கலந்து கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவரு ரத்த வாந்தி எடுத்து மயக்கமாயிட்டாரு. ஆபத்தான நிலைமையில இப்போ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். காஃபில இருந்த ஏதோ ஒரு விஷ பொருளாலதான் அவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு டாக்டர் சொல்றாரு. நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நாம குடுக்கற மருந்தால இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லம்மா. எந்த கெமிக்கலும் இல்லாம முழுக்க முழுக்க மூலிகைகளை வச்சு இந்த பொடியை தயாரிச்சிருக்கேன். அந்த பொடியால நிச்சயமா ஒவ்வாமை ஏற்படாதுன்னு அடிச்சு சொல்லலாமே தவிர மத்தபடி ரத்த வாந்தி எடுக்கிற மாதிரி தப்பான பொருள் எதுவும் இல்லம்மா. ஆனா அவரு காஃபியை தவிர வேற எதுவுமே குடிக்கலங்க ஐயா. காஃபிலயும் நம்ம மருந்து மட்டும்தான் கலந்தோம். அதுக்கப்புறம் தான் இப்படி நடந்திருக்குங்கிறப்போ எனக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாமா. நம்ம கொடுத்த மருந்தால எந்த பக்க விளைவும் வராது. காப்பில நம்ம கொடுத்த
வேற ஏதாவது தப்பான பொருள் கலந்துருக்கணும். அதனால தான் இப்படி நடந்திருக்கும். ஹாஸ்பிட்டல்ல ரத்த பரிசோதனை பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. நான் கொடுத்த மருந்தால எந்த தப்பும் நடந்திருக்காதுமா. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. உங்க வீட்டுக்காரருக்கு எதுவும் ஆகாது. தைரியமா இருங்கம்மா. சரிங்க ஐயா. சரிங்கம்மா, வச்சிடுறேன். குடிப்பழக்கத்துக்காக கொடுக்கிற மருந்தால அருணுக்கு எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னா வேற எதனால இப்படி ஆயிருக்கும்? என்ன சார்? ஆமா சார், காஃபி குடிச்ச கொஞ்ச நேரத்திலே ரத்த வாந்தி எடுத்துட்டாரு. என்னன்னு தெரியல. இப்போ ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிஷன் போட்டிருக்கோம். ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு சார். பிளட் சாம்பிளும் டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. மேடம் கூட இங்கே தான் இருக்காங்க சார். ஆமா சார், ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு சார். ஓகே சார், நாங்க பாத்துக்கிறோம். மேடம், அருண் சாருக்கு எதுவும் ஆகாது மேடம், கவலைப்படாதீங்க. ஆமா மேடம், டாக்டர் சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. சாதாரண ஃபுட் பாய்சன் தான் இருக்கும். பயப்படுற அளவுக்கு எதுவும் இருக்காது மேடம். நீங்க தைரியமா இருங்க. அருண், அம்மா உள்ள போக கூடாது. அருண், அருண் இப்ப எப்படி இருக்கான்? எப்படி இருக்கா? அருண் அண்ணா, ஐயோ சார், என் பையனுக்கு என்னாச்சு? ரத்த வாந்தி எடுத்ததா சொன்னாங்களே. அதை கேட்டதுல இருந்து என் உயிர் என்கிட்ட இல்ல சார். என் பையன் உடம்புல என்ன சார் பிரச்சனை? என்ன சொன்னாங்க? அழாதீங்கம்மா. தம்பி சாப்பிட்டதுல ஏதோ ஒத்துக்கல போல இருக்கு. டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு, சரியாயிடும். சார், நாங்க பயப்படக்கூடாதுன்னு பொய் சொல்லாதீங்க சார். சாப்பாடு ஒத்துக்கலைன்னா யாராவது ரத்த வாந்தி எடுப்பாங்களா? அருண் உடம்புக்கு என்னாச்சுன்னு மறைக்காம சொல்லுங்க சார். இல்ல சார், உங்ககிட்ட நாங்க எதையுமே மறைக்கல. மாமா, ஃபுட் பாய்சன் தான் டாக்டர் சொல்லியிருக்காரு. அப்படிதான் இருக்கும்னு நானும் நம்புறேன் மாமா. ஹேய், உன்னை யாராவது கேட்டாங்களா? அப்பா சார் கிட்ட பேசிட்டு இருக்காங்களே, நீ எதுக்கு தேவையில்லாம வாயை திறக்கற? எங்க குடும்ப விஷயத்துல தலையிடாம உன்னால இருக்கவே முடியாதா? இது உங்க குடும்ப விஷயம் இல்ல, நம்ம குடும்ப விஷயம். ஏய், நிறுத்துங்கம்மா. இங்க வந்து உங்க பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டீங்களா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து தகவல் வந்தப்ப இதுவும் உங்க குடும்ப பிரச்சனை யாரும் எதிர்பார்க்கவே இல்ல. அது எப்படிமா ஒவ்வொரு மாசமும் சொல்லி வச்ச மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறீங்க? அருணுக்கு உடம்புக்கு முடியலன்னு தான் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். இங்க போலீஸ்க்கு என்ன சார் வேலை? எங்க குடும்ப விஷயத்துல எதுக்கு சார் நீங்க உள்ள வர்றீங்க? எங்க என்கொயரி முடியும் போது உங்க எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சிடும். இங்க அருண் கூட யாரெல்லாம் வேலை செய்றீங்க? சார், நானு, மேடம், சிதம்பரம், சந்தோஷ், அப்புறம் இவரு. ஆபீஸ்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? சார், அதை நான் சொல்றேன் சார். அருண் காஃபி குடிச்சிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு ஃபோன் கால் வந்துச்சு சார். அந்த ஃபோன்ல ரொம்ப கோவமா கத்தி பேசிட்டு இருந்தார் சார். அந்த டென்ஷன்ல தான் ஃபோனை தூக்கி கீழே போட்டாரு சார். அப்புறம் கடகடன்னு காஃபி குடிச்சிட்டு குடிச்ச இடத்துல ரத்த வாந்தி எடுத்து மயக்கமாயிட்டார் சார். சோ காஃபி குடிச்சதுனால தான் அவர் ரத்த வாந்தி எடுத்தாருன்னு சொல்றீங்க? இன்ஸ்பெக்டர், அதான் நடந்திருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? பேஷண்ட் வாமிட் எடுத்த பிளட்ல இருந்து சாம்பிள் எடுத்து டெஸ்டுக்கு அனுப்பியிருந்தோம். உயிரை கொல்லக்கூடிய விஷம் அவருடைய ரத்தத்துல கலந்திருக்குன்னு டெஸ்ட் ரிசல்ட் வந்திருக்கு. அவர் குடிச்ச காஃபி மூலியமா தான் அந்த விஷம் உள்ள போயிருக்கணும். ஆனா அத அவரே கலந்து குடிச்சாரா இல்ல வேற யாராவது கலந்து கொடுத்தாங்களான்னு எங்களுக்கு தெரியல. அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். டாக்டர், என்னென்னமோ சொல்றீங்க. சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு என் புள்ள கோழ கிடையாது. அவனை கொல்லணும்னு நினைக்கிற அளவுக்கு அவனுக்கு யாரும் எதிரிங்க இருக்க முடியாது டாக்டர். அத்தை, அப்படி சொல்லாதீங்க. அவருக்கு புதுசா ஒரு எதிரி முளைச்சிருக்காங்க. அவங்க தான் இவரை கொல்ற நோக்கத்தோட இப்படி செஞ்சிருப்பாங்க. ஆதாரம் இல்லாம உன் இஷ்டத்துக்கு பேசாத. ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருமே அருணுக்கு நல்லா தெரிஞ்சவங்க. அவரை கொல்லணுங்கிற நோக்கம் அங்க யாருக்குமே இருக்க முடியாது. ஏய்,
கல்பனா மாதிரி நான் சுத்தி வளைச்செல்லாம் பேச மாட்டேன். உன் முகத்துக்கு நேராவே சொல்றேன், அருணை கொல்றதுக்கு இப்படி ஒரு கிரிமினல் வேலையை நீதான் செஞ்சிருப்ப. பழி போடுறதுலயும் ஒரு நியாயம் வேணும். அருண் ஏன் புருஷன், அவரோட வாழணும்னு நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவரை கொல்லணும்னு நான் ஏன் நினைக்கணும்? அருணோட வாழணுங்கிற உன்னோட ஆசை நிறைவேறவே இல்ல. உனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. நீ இந்த ஊரை விட்டு போயிடுன்னு அவனே உன்கிட்ட சொன்னான். அந்த கோவத்தினாலதான் நீ இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்க. என் அண்ணி சொல்றதுதான் உண்மை. அருணை கொல்லணுங்கிற வெறியில தான் இவ திட்டம் போட்டு இப்படி செஞ்சிருக்கா. இப்பவே இவளை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போங்க. சார், ரஞ்சிதாவால என் அண்ணனுக்கு கனவுல கூட கெடுதல் நினைக்க முடியாது. இதான் சான்ஸ்னு ரஞ்சிதா மேல பழி போடாத கல்பனா. யாரும் யார் மேலயும் பழி போடல. நடந்த உண்மையதான் கல்பனா சொல்றா. இவளை தவிர வேற யாருமே இந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டாங்க. வித்யா, கொஞ்ச நேரம் உன்னால சும்மாவே இருக்க முடியாதா? ரஞ்சிதா மேல உனக்கு இருக்கிற கோவத்தை காட்டுறதுக்கு இது நேரம் இல்ல. மேலும் மேலும் பாவத்தை பண்ணிட்டே போவாத. என்னத்த நீங்களே இப்படி சொல்றீங்க? போதும், நிறுத்துங்கம்மா. ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா போதும் உடனே சண்டை போட ஆரம்பிச்சிடுறீங்க. இவங்க தான் செஞ்சாங்க, அவங்க தான் செஞ்சாங்கன்னு சும்மா சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. எங்களுக்கு ஆதாரம் வேணும், அப்பதான் ஆக்ஷன் எடுக்க முடியும். சார், அருண் சாருக்கு இப்படி ஆனத்துக்கும் மேடத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். அதை நிரூபிக்கிறதுக்கான ஆதாரம் இதுல இருக்கும்னு நினைக்கிறேன் சார். சார், இது அருண் சாரோட ஃபோன் தான். கீழே இருந்து நான் தான் எடுத்தேன். இதுல எந்த கால் வந்தாலும் ரெக்கார்ட் ஆகுற மாதிரி சார் இதுல செட் பண்ணி வச்சிருக்காரு. அதை கேட்டு பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு புரியும் சார்.